My name is Ramarajan, and this day is so special for me because this day marks my entry into 10th year as a stand-up comedian. நிஜமாதா சார், கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆச்சு. So men always have a misunderstanding that their misses will be understanding, but அது ரொம்ப தப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியாது. அந்த தப்பை தான் நான் பண்ணேன், அதனால தான் கல்யாணமும் பண்ணேன். இப்போ உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம், பட் என்ன தப்பு பண்ணாலும் அதை கண்டுபிடிச்சிடுற கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்ம ஒய்ஃப்க்கு இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்றது நம்மளுக்கும் தெரிஞ்சிடும். வேற இந்த மாதிரி நேரத்தில் நீங்க வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் ஒரு காஃபி கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் உங்க நிலைமை? இந்த பஸ்ல 19 ரூபா டிக்கெட்டுக்கு 20 ரூபா கொடுத்துட்டு அந்த 1 ரூபா சில்லறைய வந்து கண்டக்டர் கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்னு அவர் போகும்போது வரும்போதெல்லாம் அவரை எட்டி எட்டி பார்த்துட்டே இருப்போம், தெரியுமா? அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு உரிமை இருக்கும், ஆனா கேட்கறதுக்கு திறமை இருக்காது. ஸோ இப்போ நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னா, பிரச்சனை என்னன்னு தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா கல்யாணம் பண்ணி பிரச்சனையை கூப்பிட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சுட்டு அந்த பிரச்சனையை எதிர்த்து எந்த பிரச்சனையும் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா? அதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. அண்ட் பெரியவங்க எல்லாரும் எப்பயுமே சொல்லுவாங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி தம்பி, பேசினா எல்லாம் சரியா போயிடும், எல்லாத்தையும் உட்காந்து பேசினீங்கன்னா பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒய்ஃப் கிட்ட மட்டும் ஒரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒய்ஃப் கூட பேசுங்க. ஆனா ஒய்ஃப் கூட பேசாதீங்க, நீங்க மாட்டிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மாட்டிக்காம இருக்கணும், லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒய்ஃபை சந்தோஷமா வச்சுக்கணும். ஒய்ஃபை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் என்ன பண்ணேன்னா, ஒய்ஃப் கிட்ட போயிட்டு, கண்ணதாசன் வந்து ஒரு கவிதை சொல்லியிருக்காருமா, இந்த மாதிரி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எனக்கு வரமா கிடைச்ச வரம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். பட் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கணவன்களுக்கும் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி, என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி சொல்லுமா அப்படின்னு கேட்டேன் நான். கணவன் அமைவதெல்லாம் கடவுள் செஞ்ச சதி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த சதியை எப்படியாவது மதியால வெல்லலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனா நம்ம விதியில அப்படி எழுதியிருக்காது. அதனால தேங்க்யூ. ராமராஜன் சார், தேங்க்யூ. ஸ்டாண்ட் அப் காமெடியோட சேர்த்து நிறைய லைஃப் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு.